மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இந்து நாம் தேவஷ்ய. உங்க வீட்டுக்கார நட்சத்திரம் சொல்லுங்க. என்னம்மா புருஷனோட ராசி நட்சத்திரம் தெரியாதா? தம்பி நீ சொல்லுப்பா. இந்த ராசி நட்சத்திரம் என்னப்பா இப்படி சொல்றீங்க? உங்க ராசி நட்சத்திரமே உங்களுக்கு தெரியலன்னா அப்ப இந்த பொண்ணு குத்தம் சொல்றதுல அர்த்தமே இல்ல. எங்க ஐயா, நிஜமாவே ராசி நட்சத்திரம்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ராசி நட்சத்திரம் கூட தெரியாம இருக்கானே. ஓ மகாதேவி. ஐயா ஒரு நிமிஷம். அதுல கிருபா சிம்ம ராசி, மக நட்சத்திரம், திவாகர் மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். இந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணிருங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. இவனே உங்க அண்ணன் விசுவாசமும். ஜெயந்தி, நீ சீக்கிரம் அரிசியை கழுவி குக்கர்ல வை. நான் காய்கறி கட் பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோர்ட்ல இருந்து மாமா வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்குள்ள நாம சாப்பாடு ரெடி பண்ணி ஆகணும். ஆமாக்கா. சித்தி காஃபி. காஃபி தானே, இரு போட்டு தரேன். அக்கா நல்ல வேலைக்கா, கோர்ட்ல இருந்து மாமாங்க வரதுக்குள்ள நாம வந்துட்டோம். ஆமா ஜெயந்தி. சரி, அப்படியே இந்த பொரியலையும் அடுப்புல வச்சிரு. மாமா டைனிங் டேபிள் வரதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணணும். சரிக்கா, இதாயிடுச்சு. திவா, என்னாச்சு? ஒண்ணு இல்லண்ணே, அந்த இந்து இந்த தடவை நம்மள ஜெயிச்சிட்டானே. அவ பிளான் பண்ணி நம்மளையே இன்னொருத்த கொலைகாரனை சரண்டர் பண்ண வச்சுட்டால. அண்ணே அண்ணே, அவளுக்கு வர வர நம்ம மேல இருக்கிற பயமே போச்சுண்ணே. எதுக்கு எடுத்தாலும் நமக்கு எதிராவே வேலை பாக்குறா. டேய், எனக்கு அதை விட நம்ம வீட்டு பொம்பளைங்க நம்ம மேல துளியும் பயம் இல்லாம கோர்ட்டு வரைக்கும் வந்ததாண்டா என்னால ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஆமாண்ணே, எல்லாம் அந்த இந்து கொடுக்குற தைரியம் தானே. அந்த தைரியத்தை வளர விடக்கூடாது. வளர விட்டா நமக்கு தான் ஆபத்து. என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஜெயந்தி, மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ சீக்கிரம் சமையல ரெடி பண்ணு. இல்ல இவங்களை ஏமாத்தி என்ன வேணா ஆட்ட போலாம் நினைச்சிட்டீங்களா? ஐயோ, இப்படியே விட்டா குக்கர் வெடிச்சிடும் போல இருக்கு. ஏய், உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நான் ஏற்கனவே கட்சி, சீட்டு, தேர்தல்னு பல பிரச்சனைகளை சுத்திட்டு இருக்கேன். அதனால இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் கவனிக்காம விட்டுருவன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க, எங்க போறீங்கன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த வீட்டோட கட்டுப்பாடு என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதையெல்லாம் மீறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க காலை உடைச்சு மூளையில உட்கார வச்சு ஜாக்கிரதை. என்ன பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல, எனக்கு கௌரவம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும். அப்படிப்பட்ட என் கௌரவத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன வேணாலும் செய்ய தயங்க மாட்டேன்.
கர்ணா எங்கம்மா? அவன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? அவனுக்கு கேட்டா ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. இல்ல மாமா, இந்து கர்ணாவை கோயிலுக்கு கூட்டு போயிருக்கா மாமா. ஓ. இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேரும் வந்துருவாங்க. ம். அம்மா சகுனா, போலீஸ்காரனுங்க கர்ணாவுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களோ என்னமோ. பாவமா அவன் நல்ல பசியில வருவான். நீங்க அவனுக்கு ஏதாவது பிடிச்சத பார்த்து சமைச்சு கொடுங்க. ம். அப்புறம் அது கூடவே பொங்கல், அப்புறம் ஏதாவது பாயாசம், இப்படி ஸ்வீட் எதையாவது கேட்டு பண்ணி கொடுமா. என்னம்மா? ஆம், இல்ல மாமா, அவங்க இப்பதான் கத்திட்டு போனாங்க. அதுக்குள்ள நாங்க எப்படி? ஏமா, இத்தனை வருஷமா நீ அவன் கூட குடும்பம் நடத்திருக்க. அவன் என்னைக்கு உன்னை மதிச்சு பேசியிருக்கான்? அவன்கிட்ட என்னதான் சொன்னாலும் புரியாதுமா. நீங்க சமைச்சு வைங்க, நான் பாத்துக்கிறேன். ம், சரிங்க மாமா. சரிம்மா, நீ ஆக வேண்டியதை பாருமா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கருணா வந்துருவான்ல, நான் கிளம்புறேன்.